அவங்க இன்றைக்கி டின்னருக்கு வந்து பச்சை பருப்பு சாம்பார் தான் வைக்கலான்னு. இதில் 1/2 கப்பு சாம்பார் இது பயிர் எடுத்துக்கிட்டேன். அது குக்கரில் வந்து அடுப்பு ஆன் பண்ணி அப்படியே கொஞ்சம் வறுத்துக்கணுங்க. கலர் மாறாத அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்து அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின உடனே தான் நம்ம கழுவிட்டு தண்ணி போடணும். அப்புறம் வந்து அந்த கப்புலேயே வந்து 2.5 கப்பு தண்ணி போட்டுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1, நார்மல் சைஸ் தான், சின்ன பல்லாரி வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு போட்டு வேக வச்சு இதுமாரி கடைஞ்சி வச்சுக்கணுங்க. பக்கத்தில் தாளிக்க நெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடைஞ்சிட்டு அதுலேயே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம்லாம் போட்டு கடைசியாக வந்து மிளகாத்தூள் போட்டு கலருக்கு தாளித்து ஊற்றிட்டாங்க. அதே மாதிரி வழக்கம் போல் க்ரீன் சட்னி. ஓகே, பாய், குட் நைட்டுங்க.